ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வை சக. அடியேன் கணபதி கிருஷ்ணன் இந்த மார்கழி மாசம் ஆண்டாளோட சேர்ந்து உங்களோட நானும் பயணிக்க போறேன். இந்த வாய்ப்பு தந்த ஞான நாம வித்தல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் திருப்பாவைய ஸ்லோகா கிளாஸ்ல கற்றுண்டேன், பாசுரம் வாசிக்க. அப்புறம் எங்க ஸ்லோகா சத்சங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டாளை பத்தி திருப்பாவைய பத்தி அதோட அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுண்டேன். இப்போ உங்க கூட எனக்கு என்ன புரிஞ்சுதோ அத சொல்ல வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் எங்க ஸ்லோகா சத்சங்க வழி நடத்தும் ஸ்ரீமதி வாணி ஸ்ரீ ரகுபதி மாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாமி என் கூடவே இருந்து இந்த மாதவிய நல்லா நடத்தி கொடுங்க. இப்போ திருப்பாவை தனியன வாசிக்கலாம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சூக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதஹிரஸ்தித்ரமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்வஜினி கணிதம் யாபலாக்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணித் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதியென்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தனியன் எப்போதுமே 4000 திவ்ய பிரபந்தம் வாசிக்கும் போது தனியன் வாசிப்பாளாம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? தனியன் தமிழ தனித்து இருப்பது, ஸ்பெஷலா இருப்பதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன ஸ்லோகம் மாதிரி. மெயின் பிரபந்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அத எழுதினவாள பத்தி போற்றி பாடுற மாதிரி இருக்கும். திருப்பாவையில 3 தனியன். முதல் தனியன் சம்ஸ்கிருதம்ல பராசர பட்டர் கொடுத்தது. அடுத்த 2 தமிழ்ல பூர்வாச்சாரியார் உயப்பொண்டார் கொடுத்தது. திருப்பாவைய வாசிக்கிறவா ஒருத்தரும் அவன் எப்படி படிச்சா புரிஞ்சிருந்தா ஆண்டாளோட எப்படி சம்பந்தப்படுத்தினாலோ அப்படி அத நமக்கு சொல்லியிருப்பா. அர்த்தங்கள் புரிதல் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா அதோட எசன்ஸ் எல்லாம் சேம் தான். முதல் தனியன் நீலா துங்கஸ்தனகிரி தடி. ஆண்டாள் நீலாதேவி மார்புல தூங்கி கொண்டு இருக்கிற கிருஷ்ணரை எழுப்புறா. யார் அந்த நீலாதேவி? பகவான் விஷ்ணுவோட முக்கியமான மகிழ்ச்சி. 3 பேர்: ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. நீலாதேவி தான் கிருஷ்ண அவதாரம்ல நப்பின்னையா அவதாரம் எடுத்தா. நப்பின்னை யசோதாவோட பிரதர் கும்பாவோட டாட்டர். அவங்க தான் புருஷகார பூத்தையா இருந்து நமக்கு வேணுங்கிறத பகவான் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி சீக்கிரம் நடத்தி தருவா. அதுதான் ஆண்டாளும் பண்ணினா. நம்ம பார்ப்போம், பிராட்டி ஹெல்ப்போட தான் எம்பெருமான அணுக முடியும். ஆண்டாள் சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ணரை போய் எழுப்பினா. ஆண்டாள் எதுக்கு எழுப்பணும்? என்ன சொன்னா? பாராத்யம் ஸ்வம். ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா, உன்னை பார்த்து ஒன்னே ஒன்னு சொல்ல வந்தோம். உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மேல அன்பு செலுத்தி உனக்கு சேவை செய்யத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். எவ்வளோ அழகு, எவ்வளோ எளிமை. வேதத்தோட சாரமான திருப்பாவை
திருப்பாவையில முழுக்க முழுக்க இதத்தான் சொல்ற ஆண்டாள். கிருஷ்ணரை பிடிக்கும், அவனுக்கு அன்பு செய்யணும், சேவை செய்யணும், சரணாகதி பண்ணணும். பட்டர் இந்த பட்டர் தீப் இதத்தான் நமக்கும் சொல்லித்தர ஆண்டாள். ஆஜ்னா பயந்தி சோச்சிஷ் தாயாம். என்ன பண்ணின ஆண்டாள்? கிருஷ்ணரை மாலையால கட்டி போடுறா. கிருஷ்ணர் தன்னோடவே இருக்கணும்னு. அவ சொல்றத கேட்கணும், கேட்கறத தரணும், வைகுண்டம் கூட்டேந்து போகணும். ஆண்டாள் இதெல்லாம் நமக்காக தானே பண்றா. செல்ஃப்லெஸ்ஸா தன்னோட அத்தனை பேரையும் கூட்டிட்டு தானே நோம்பு நோக்க போறா. அதத்தான் பராசர பட்டர் சொல்றார். நேரம் காலம் இருக்கும் வரை ஆண்டாளோட நாமம் திருப்பாவையும் நிலைச்சு நிற்கும். அந்த கோதாதேவிக்கு நமஸ்காரம். உய்ய கொண்டாரோட தமிழ் தனியும்ல. அந்த எம்பெருமானுக்கு மனசால உடம்பால மாலையோட கைங்கரியமா பண்ணின ஆண்டாளை மனசால வணங்குறேன். ஆண்டாள் எப்படி பெருமாள் கிட்ட அன்பும் அர்ப்பணிப்பும் பண்ணினாலோ அதே மாதிரி ஆண்டாள் கிட்ட நம்ம பண்றதுக்கு ஆண்டாள் கிட்டே அனுகிரகம் வேண்டி கேட்கிறோம். நமக்காக இவ்ளோ பண்ணின ஆண்டாளை பத்தி பார்க்க வேண்டாமா? எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாமே. எத்தனை ஆழ்வார் 12, ஆனா மார்கழின்னு வந்தாலே ஞாபகம் வருது ஆண்டாள் தானே. ஒரே பெண்ணாழ்வார், அவ பாடின திருப்பாவை தானே. ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்திபுரம் அப்படின்னு ஒரு ஊரு. அங்க பெருமாளுக்கு பூ பறிச்சு தொடுத்து கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார் பெரியாழ்வார். ஒரு நாள் அந்த துளசி தோட்டத்துல சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையில பால்குண நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல பூமி பொலக்கிற சத்தம். சுத்தி சுத்தி பாக்குறார் பெரியாழ்வார். ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டு போய் பாக்குறார். ஒரு துளசி செடிக்கு அடியில சுருட்ட முடியோட பெரியாழ்வார பார்த்த உடனே சிரிச்ச முகத்தோட ஒரு பெண் குழந்தை. வேற யாருமே பக்கத்துல இல்ல. பெரியாழ்வார் தனக்கு குழந்தை இல்லைன்னு பகவான் கொடுத்த அனுகிரகம் நினைச்சு அந்த குழந்தைக்கு கோதைன்னு பேரு வச்சு வளர்க்கிறார். சின்ன வயசுல இருந்தே பெருமாளை பத்தி கிருஷ்ணரை பத்தி கேட்டு கேட்டு வளர்ந்தா கோதை. பார்ட் டைம் ஃபுல் டைம் எல்லாமே கோதைக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கறது மட்டும்தான். எப்பவுமே அப்பா பெரியாழ்வார் கிட்ட போய் கிருஷ்ணர் என்ன பண்ணினான், வெண்ணை எப்படி திருடினான், எந்த அசுரனை வதம் பண்ணினான், எப்படி மாடு மேய்ச்சான், எப்படி புல்லாங்குழல் வாசிச்சான்னு கேட்டுண்டே இருப்பா. கோதை வளர வளர அந்த ரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றா. கிளிய தூதும் விடுறா. ஆனா எவ்வளோ பண்ணியும் என்ன பண்ணியும் பகவான் இன்னும் அனுகிரகம் தரலையே. சீக்கிரம் வருவானோ அந்த கல்வன்? கோதையும் கண்டிப்பா விடுறதா இல்ல. அப்போ பெரியாழ்வார் சொல்ல கேட்டு நோன்பு நோக்கலாம்னு முடிவு பண்றா. கோபிகையா மாறி நோன்பு இருந்தா கண்டிப்பா கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணித்தானே ஆகணும். ஸ்ரீவில்லிபுத்தூர திருவாய்ப்பாடியா நினைச்சு தன்னையும் தன்னோட தோழிமார் எல்லாரையும் கோபிகைகளா நினைச்சு வடப்பெரும் கோயில் உடையான் கோயில நந்தகோபர் ஸ்ரீ கிருஷ்ணர் அரண்மனையா நினைச்சு வடப்பெரும் கோயில் உடையான் ஸ்ரீ கிருஷ்ணரா நினைச்சு மார்கழி நோம்பு நோக்கிறா. கிருஷ்ணருக்கும் கோதை மேல அன்பு உண்டு. அதனால தான் அவ சூடிந்து கொடுத்த மாலை தான் வேணும்னு கேட்டு வாங்கி போட்டுக்கிறார். கோதைய ஆண்டாள்னு பேர் சொல்லி கூப்பிடுறார் பெரியாழ்வார். மார்கழி முழுதும் நோன்பு நோத்து வாரணமாயிரம் பாடி அவ நினைச்சபடி அந்த ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணி பகவானோட ஐக்கியம் ஆகிறா. கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். மார்கழி திரு
விழா ஆரம்பம். வாசல்ல கோலம் போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பாசுரம் பாடி எல்லாரும் சேர்ந்து பகவான் திருநாமம் பாடலாம். இந்த மார்கழி சீரீஸ்ல நான் ஷேர் பண்ற விஷயங்கள் நிறைய பெரியவா சொல்லி படிச்சு வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருந்தது. அவ எல்லாரையும் என்னோட குருவா நினைச்சு மனசால நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். வாணி மாமிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். மார்கழி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்கழி 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போது வீர் போது மினோ நேரழீர் சீர்வல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை நஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரன் பாவாய். ஆண்டாளுக்கு அந்த கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. யோசிக்கிறா, கிருஷ்ணர் இருந்த காலத்துல துவாபர யுகத்துல அப்போ இருந்த 1000 பெண்களுக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததே. அதுக்கு அவ என்ன பண்ணினா? அம்பாளை நோக்கி காத்யாயினி விரதம் இருந்தா. அந்த விரதத்தை தான் ஆண்டாளும் இருக்கணும்னு முடிவு பண்றா. கண்ணனை நோக்கி அவனே கல்யாணம் பண்ணிக்க பாவை நோம்பி இருக்கா. ஒரு நாள் ஒரு பாசுரம்னு 30 பாசுரம். இந்த திருப்பாவைக்கு நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய விளக்கம் வியாக்கியானம் சொல்லிருக்கா. என்னத்தான் இல்ல திருப்பாவையில விதவிதமான ஸ்வாபதேச அர்த்தம், நவரசம், நவவித பக்தி, பெருமாளோட நாமாக்கள், பிரணவாகார மந்திரம், பகவத்கீதையோட ரெஃபரன்சஸ். அப்பா, எல்லா அர்த்தத்தையும் பார்க்கணும்னா 1 மணி நேரம், ஒரு நாள், ஒரு ஜென்மா போதாது. அதான் one year one different explanation கேட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும், புதுசா படிக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது சரி, திருப்பாவை ஆண்டாள் பாடினது மார்கழி மாசம். அப்போ மத்த மாசத்துல வாசிக்க கூடாதா? திருப்பாவை வருஷம் பூரா வாசிக்கலாம். மார்கழி கொஞ்சம் ஸ்பெஷல். எப்போ வேணும்னாலும் புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம். பட் பர்த்டேக்கும் தீபாவளிக்கும் வாங்கும் போது அது கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் ஸ்பெஷல் தானே. பகவானுக்கு பிடிச்ச மாசமாச்சே மார்கழி. அர்ஜுனன் கிட்ட அவரே சொன்னாரே, தேவர்களுக்கு பிராம முகூர்த்தம் சமயம். ஆண்டாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆச்சரியமா சொல்றா, புல் மூன் ஷைன் பண்ற திருநாள் இந்த மார்கழி மாசம். நல்ல நாள்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிற பாவைகளே நீராட குளிக்க போகலாம் வாங்கோ. நோம்புக்கு இவ்ளோ அலங்காரமா? வரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் will follow. ஆண்டாள் மனசுல நினைச்சிருந்தாலோ என்னவோ. எங்க போகணும்? செல்வ செழிப்பா இருக்கிற ஆயர்பாடியில சின்ன சின்ன குழந்தைகளே வாங்கோ, கொண்டாடலாம். நம்மள பாதுகாக்க அந்த கண்ணன்ல பார்த்து பார்த்து காக்கிற ஷார்ப் வெப்பன் ஊர்வேல் வச்சுட்டு இருக்கிற நந்தகோபன் அவரோட மகன். அழகான பெரிய கண் இருக்கிற யசோதையோட இளம் சிங்கம். குட்டி யாதவ குலத்து சிங்கமான மழை வரும்போது எவ்வளவு கருகருன்னு இருக்கும். அந்த பாடி கலர்ல பிரைட் ரெட் லோட்டஸ் கலர்ட் ஐஸ் இருக்கிற லோகமே பார்க்கலாம் அவன் முகத்துல. சூரியன் சந்திரன் ரெண்டுமே இருக்கிற பிரைட் ஃபேஸ். இதெல்லாம் இருக்கிற அவனை போய் பார்க்கலாம். யார் அவன்? நாராயணனே, ஜெகமெல்லாம் இருக்கும் பரமனே, பறை தருவான், அருள் தருவான், மோட்சம் தருவான்.
ஆண்டாள். இன்னும் நிறைய நிறைய அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போகிறது நாமம். இந்த பாசுரத்துல நந்தகோபன் குமரன் தேவகி வசுதேவருக்கு காரணத்தோட பிறந்து யசோதா நந்தகோபரோட வளர்ப்பு மகனா வளர்ந்தான் கிருஷ்ணன். இந்த ஹோல் வேர்ல்டோட ப்ரொடெக்டர் கிருஷ்ணன். நாராயண அவதாரம், ஜெகத் ரக்ஷகன். அவர் தன்னை இன்னொருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணட்டும்னு நினைக்கிறார். யாரு? நந்தகோபர் தான். கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்ன பரம சாதுவா இருந்தார் நந்தகோபர். கண்ணனை ராட்சசா படுத்துற பாட்டை பார்த்து தன்னோட வேல் எப்பவுமே ஷார்ப் பண்ணியே வச்சுட்டு இருந்தாராம். ஒரு சின்ன எறும்பு கூட கண்ணனை கடிச்சா கூட, கண்ணன் பக்கத்துல வந்தா கூட வேல் கொண்டு தான் தாக்குவாராம் நந்தகோபர். அது சரி, ஏன் வசுதேவ குமரன் சொல்லக்கூடாது? இதுக்கும் காரணம் இருக்காம். வசுதேவர் தன் பூர்வ ஜென்மத்துல 12,000 years தவம் இருந்தாராம் பகவான் தனக்கு மகனா வரணும்னு. ஆனா நந்தகோபர் அப்படி தவம் பண்ணல. ஆனா அவரை பகவானே சூஸ் பண்ணினார். கோகுலம் போகணும், அவருக்கு மகனா வளரணும்னு. பகவானோட சாய்ஸ் எப்பவுமே டாப் தானே. கிருஷ்ணர் பரம சேட்டை, வெள்ளை திருடுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு பானைய உடைக்கிறதுன்னு. நந்தகோபர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவர் நினைச்சுப்பாராம், வரட்டும் கண்ணன், அவனை விசாரிக்கிறேன்னு. கண்ணனும் வருவான். எப்படி? அண்ணன் பலராமன் பின்னாடி ஒளிஞ்சுண்டு 1 second அவன் முகத்தை பார்த்ததும் தான் உடனே நந்தகோபர் கோச்சுப்பார். யார் மேல? அந்த ஆயர்கள் மேல. இவனா அப்படி பண்ணினா? எவ்வளோ சாதுவா இருக்கான் என் பையன்னு. அப்படிப்பட்ட நந்தகோபர் மகன்னு சொல்றதுதான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அவனுக்கு ஸ்பெஷலும் கூட. மார்கழினாலே கோயில், சாதம், கோலம், பாட்டு, கச்சேரி, கோலாட்டம், விளக்கு, திருப்பாவை, திருவெம்பாவை, celebration of all that is divine. கோலம் பார்த்தா இன்னைக்கு மார்கழியில என்ன நாள்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது மேல அந்த பாசுரத்தோட முதல் வரி எழுதிட்டு ஆரம்பிப்பாராம். என்னைக்கு அந்த லெட்டர் எழுதினதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஆண்டாளோட 30 பாசுரத்துல 108 திவ்ய தேசங்களோட ரெஃபரன்ஸும் இருக்கு. முதல் பாசுரத்துல பகவானோட நாமா நாராயணனேன்னு வருது. அப்போ மென்ஷன் பண்ற திவ்ய தேசம் பரமபதம், ஸ்ரீ வைகுண்டம். 108 திவ்ய தேசம். பரமபதநாதன் சங்கு சக்கர கதாதாரி, பெரிய பிராட்டி பூதேவி லீலா தேவியோட காட்சி கொடுக்கிறார் விண்ணுலகத்துல. The மார்கழி celebration will continue. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.